Good morning, ma'am. Yeah, ma'am. Yeah, I'm coming. அமன், நான் ஒரு முக்கியமான வேலைக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். லாஸ்டா எந்த ப்ராஜெக்ட் நீ ஒர்க் பண்ணிருந்த? Publishing number 2011. The Young Achievers from the Slum. குடிசை பகுதியிலிருந்து வந்த சாதனையாளர்கள். நிறைய டைம் எடுத்து பண்ணியிருந்தல்ல? நிறைய டைம் எடுத்து எதிர்ப்புகள்லாம் சந்திச்சு ஆலோசிச்சு ரிசர்ச் பண்ணி தான் இந்த புக்கே எழுதினேன். உண்மைதான். ஆனா அந்த மிரட்டல்களை எல்லாம் லீகலா ஃபேஸ் பண்ணி உனக்கு ப்ராப்ளம் வராம பாத்துக்கலன்னா? இதை சொல்லதான் என்ன கூப்பிட்டீங்களா? கம். இந்த மாயா, இந்த ஜூஸ குடி. உன் மனசுக்கும் பிரெயினுக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஹாட்டா ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ், உன்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெடி. நீ இன்னொரு பயோகிராஃபி பண்ண போற. யார பத்தி? ஒரு ப்ராஸ்டிடியூட்டை பத்தி, அவளோட வாழ்க்கைய பத்தி. நான் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். உலகத்துக்கு இது பழமையான தொழிலா இருக்கலாம். அதுக்காக அவங்க கிட்ட இருந்து மக்களுக்கு என்ன நல்ல விஷயம் கிடைக்குது? அப்படி இல்ல, அவங்க தான் சமுதாயத்தோட இன்னொரு முகத்தை பாக்குறாங்க. அவங்க சந்திச்ச அத்தனை விஐபிங்களுக்கும் வேறொரு முகம் இருக்கு. ரொம்ப கொடூரமானது, வக்ரமானது. ஊருக்குள்ள நல்லவனா விஐபியா இருக்கிறவனோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தான் தெரியுமா? ஆனா ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு தெரியும். அதனால என்னப்போ அவங்கள பத்தி நான் வரலாறு புக்கை எழுத முடியும்? ஒருத்திய பத்தி எழுதணும்னா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா ஒரு கிராமமே விபச்சாரத்தால சீரழிஞ்சு போயிருக்கு. அத பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம்? அவங்க இதுக்கு இஷ்டப்பட்டு தானே போறாங்க. அப்படி இல்ல மாயா, சிக்கிக்கிறாங்க. பிறகு வெளியில வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இதை எழுத ஆரம்பிச்சா பல பேருடைய மிரட்டல்களும் பிரச்சனைகளும் வருமே. அத நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் நீ நல்லா பண்ணுவேன்னு நம்புறேன். இந்த வாட்டி நீ போக போற இடம் தமிழ்நாட்டுல இருக்கிற கன்னியாபுரம். நீ எழுத போற நபர் பேரு வெண்ணிலா. உன்னோட ஏர் டிக்கெட்டை நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். ஆல் தி பெஸ்ட். गर्दिश में हूँ आसमान का तारा हूँ, आवारा हूँ, आवारा हूँ। या गर्दिश में हूँ आसमान का तारा हूँ, आवारा हूँ। घर बार नहीं, संसार नहीं, मुझसे किसी को प्यार नहीं, मुझसे किसी को प्यार नहीं। उस पार
इकरार नहीं मुझसे, किसी को प्यार नहीं मुझसे, किसी को प्यार नहीं। सुनसान नगर अनजान नगर। I am Nancy, secretary of this foundation. இந்த பசங்களை பத்தி இங்க கொஞ்சம் பேர் HIV-ல பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் physically challenged person. 10 நிமிஷம் சுகத்துக்காக 10 மாசம் சுமந்து 10 நொடியில குப்பத்தொட்டில தூக்கி போட்ட இறக்கமில்லாதவங்களோட குழந்தைங்களும் இங்க இருக்காங்க. வெண்ணிலாவை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எங்க மேடம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க மேடமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க டைரி தான். எங்க மேடமோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கண்டங்கள் அனைத்துலயும் மனிதர்கள் படிப்படியாத்தான் நாகரிகம் அடைஞ்சாங்க. உலகத்துல எத்தனையோ ஊர் இருந்தாலும் இந்தியாவுல தமிழ்நாட்டுல எங்கும் காணாத பெயர்ல ஒரு கிராமம் இருந்தது. அதுதான் மதனபுரி. மதனபுரினா மன்மத ஊர். மாறி மாறி படையெடுப்பாங்க. மதனபுரி மன்மதபுரியா மாறுச்சு. அந்த மதனபுரியில இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான் எங்க கன்னியாபுரம். எங்க ஊர்ல எந்த ஒரு பொண்ணு பூப்படைஞ்சாலும் அரண்மனைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவளா மாறிடுவா. எந்த பழம் கணிஞ்சாலும் பணம் உள்ளவங்களுக்கு அது படையலாக்கப்படும். அந்த காலத்துல எங்க ஊர்ல பொண்ணுங்க ஆடை அணிஞ்ச நேரங்களை விட ஆடை அவிழ்த்த நேரங்கள் தான் அதிகம். வலுக்கட்டாயமா பொண்ணுங்களை இந்த விபச்சார தொழிலுக்கு தள்ளி விடுறது மைனர் மாங்குடி மாத்தையனோட முழு நேர தொழிலா இருந்தது. அவன் காலத்துக்கு அப்புறம் அவனோட வாரிசு மாங்குடி சாத்தப்பனுடைய பிடியில இந்த கிராமம் சிக்கி தவிச்சது. இப்போ அவனோட வாரிசான பாபியோட ராஜ்யம்தான் இந்த கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. பாபியோட பிடியில சிக்கி தவிச்ச அபலை பொண்ணுங்கள்ல எங்க அம்மாவும் ஒருத்தவங்க. அப்போ எனக்கு வயசு 14. பிள்ளையாரப்பா, எனக்கு என்னவோ பயமா
இருக்கு. நீ தான் காப்பாத்தணும். அம்மாவுக்கு என்னை பத்தி கவலை, எனக்கு அம்மாவை பத்தி கவலை. கவலையெல்லாம் தீர்ந்து நிம்மதியா வாழணும். ஊருக்கு நான் பயன்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். உன்னைதான் நம்பியிருக்கேன். அம்மா, நான் விளையாட போறேன். பொண்ணு ஊசி போட அனுப்புறியா? எதுக்குமா அடிக்கடி ஊசி போடுறாங்க? தடுப்பூசியா? சரிம்மா, அப்படியே நான் விளையாடிட்டு வரேன். அன்னைக்கு பாபி எங்க கிராமத்து பழைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவன் தொழிலுக்கு புது பொண்ணுங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருந்தான். என்னடா 5 பேர் தான் இருக்காங்க, 6வது ஆளை காணோம். அக்கா காரி அனுப்ப மாட்டேன் மக்கார் பண்றானா? ஏண்டி அனுப்ப மாட்டேன்ற? அவ சின்ன பொண்ணுங்க, விட்டுடுங்க. என் வாழ்க்கை தான் அப்படி பாழாக்கிட்டீங்க. என் தங்கச்சி வாழ்க்கையும் பாழாக்கணுமா? என்னடி பத்தினி மாதிரி பேசுற? உங்களுக்கு வெக்கமா இல்ல? போறீங்க தேவட வாசங்களா? சொல்றத ஒண்ணு கேட்டுக்குங்க. போட்டா போட்டதை பொறுக்கிக்கணும், கூப்பிட்டா கூப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கணும், சொன்னா சொன்னதை செய்யணும், மற்ற நேரத்துல பொத்திக்கிட்டு இருக்கணும். ஊரா இருக்கணும்னா ஒழுங்கா இருங்க, இல்ல ஊரே சுடுகாடாயிடும். வெண்ணிலாவை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தா காணாம போயிடுமா?
எல்லாருக்கும் விட வெண்ணிலாவுக்கு அதிகமா பணம் தரேன். ஏன் தெரியுமா? என் தேவதை காமதேனு மாதிரி செல்லம் செல்லம் என் செல்வாக்கையே மாத்த போறவ. புடி என் தேவதை பார்க்க. ஏம்மா ஏன் இந்த ஆள் பணம் கொடுக்கறாரு? அக்காவை பத்தி ஊர்ல என்னடா பேசிக்கிறாங்க? எங்க பேசிக்கிறாங்க, மனசுக்குள்ள சாப்பிடுறாங்க, பார்த்தா பயப்படுறானு. பெண் சிங்கம்டா எங்க அக்கா. அதனால தான் ஊரையே எங்க அக்கா கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். தம்பி, மதுரை பக்கம்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் கொன்றுவேன். அதனால தான் ஊருக்குள்ள ஒண்ணுக்கு போற சத்தம் கூட கேட்கறது இல்ல. நான் ஒன்று கேட்கலாமா? கேளு. காலங்காலமா எத்தனையோ பெண்ணுங்களை எங்கெங்கேயோ சப்ளை செஞ்சு கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க. வேற என்னதான் வேணும்? பவர் பவர். பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கிறது எனக்கு அது தேவையில்லை. பவர் வேணும். எல்லா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் விஐபிகள்ட்ட இருக்கிற அதிகாரமும் எனக்காக வேலை செய்யணும். இந்த வட்டாரத்திலேயே எங்க அப்பன் முப்பாட்டம் காலத்துல இருந்தே இந்த தொழிலை செஞ்சு நிறைய பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கோம். படுக்கை அறையில பொண்டாட்டி பரத்தையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது யாருக்கும் அமைகிறதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரியான பிசினஸை மல்டி லெவல் பிசினஸா மாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன புரியுதா? ஏக்கா, வெண்ணிலா விஷயம் என்னாச்சு? எப்போ வயசுக்கு வருவா? அதுக்காக நான் கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன், தெரியும்ல? தம்பி, நம்ம போடுறது ஹார்மோன் இன்ஜெக்ஷன். எல்லா ஊசியும் கரெக்டாக போட்டாச்சு. பூ பூக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்னும் 1-2 நாள்ல உனக்கு தகவல் வரும். ஏன் கணக்குப்படி 1-2 நாள் கூட ஆகாது போல இருக்கே. தம்பி, எல்லா பொண்ணுங்களையும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம். ஆனா வெண்ணிலாவை மட்டும் நீயே வச்சு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறியே, ஏன்? வெண்ணிலா எனக்கு தங்க நிலா. சில பொண்ணுங்களை பார்த்தா கும்பிடணும்னு தோணும். சில பொண்ணுங்களை பார்த்தா அடிக்கணும்னு தோணும். சில பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சணும்னு தோணும். என் வெண்ணிலாவை பார்த்தா அடிமையாயிடணும் தோணணும். அவ தான் என்னோட துருப்பு சிட்டு. அவளை வச்சு தான் என்னோட ஆட்டத்தை பெரிய அளவுக்கு ஆட போறேன். இது மாமாவோட அட்ரஸ் தானே? நாங்க போணுமா? சரிம்மா. வரேம்மா.
சரியா? காத்து கருப்படி, குறி வச்சா கொத்தாம விட மாட்டோம். ஏண்டி, உனக்கெல்லாம் காதும் கேட்காது, பேசவும் தெரியாது, உனக்கு அவ்வளவு திமிரா? உங்க அம்மாவை நான் விட சொல்லிடுறேன். நான் சொல்றதெல்லாம் நீ செய்வியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். வா. ஹலோ ஹலோ, என்ன பாபி சௌக்கியமா? நமஸ்காரம். சேஷாத்ரி சார் சௌக்கியமா இருக்கேளா? யாரா அவ? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. சீக்கிரமா ரெடி பண்ணிடு. சரிங்கய்யா. என்ன செட்டப்? முதலிரவு செட்டப்டா. பொண்ணுக்கு என்ன போட்டி ஜாஸ்தியா? ஐயா அதெல்லாம் யாரும் இல்லைங்கய்யா. நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் லாஸ்ட். ஐயா வந்துருங்க சீக்கிரமா. சரிடா, சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்கய்யா. அடடடடா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த முதலிரவு மாதிரியே இருக்கு. ஆனா கட்டில்ல தான் என் பொண்டாட்டிக்கு பதிலா புது வெண்ணிலவே மாறி இருக்கு. விளக்குல ஏன் வெளிச்சம் கம்மியா இருக்கு? திரிய தூண்டி விடவா? எத்தனை கேஸ்ல வாதாடி ஜெயிச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் இப்போ உனக்கு வாதாட போற முதல் கேஸ் தான் சரியான கேஸ்ன்னு நீ சொல்ல போற. என் கதையை கேட்டா என்ன நீங்க தொட மாட்டீங்க. எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது எனக்கு தேவையில்லை. எனக்கு கேஸ் தான் முக்கியம். வா, 2 பேரும் வாதாடலாம். பாபி தான் கலக்கிட்ட போ. எனக்கு என் மனைவி ஞாபகம் வந்துடுச்சு. ஒன்னு சொல்லட்டா, நீ பண்ண செட்டப்லயே ஒயிட் பெட்ஷீட் செட்டப் சூப்பர்ரா. சிம்பாலிக்கா சொல்லி கலக்கிட்ட போ. ஐயா நாங்க பரம்பரையா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. உங்களுக்கு வயசானாலும் இன்னும் வாதாடுற திறமை இருக்கு இல்லையா? நான் தொட்டுட்டா கோல்டன் டச்சுடா. ஐயா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. என்ன பணம் ஏதாவது வேணுமா? இல்லையா, அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சியா. ஐயா அது உனக்கு என்னடா செய்யணும் சொல்லு. என் பவரை யூஸ் பண்ணி செய்யறேன். ஐயா ஹார்பர்ல சரக்கு மாட்டிடுச்சியா, அதை எடுக்கணும். சரி, நான் போன் போட்டு சொல்லிடுறேன். கிளியர் பண்ணிக்கோ. சரிங்கய்யா. நீயும் அடிக்கடி புது கேஸ வாதாட கூப்பிடணும்டா. என்னை கூட்டிட்டு போனவன் யார் யாருக்கும் என்னை கூட்டி கொடுத்தான். அம்மா சாகாம இருக்கணுங்கிற அன்புல நானும் அவன் சொன்னதெல்லாம் விருப்பமே இல்லாம செய்ய ஆரம்பிச்சேன். சொல்லவே கூசுது. பெரிய மனுஷனுங்கெல்லாம் கூச்சமே இல்லாம நடந்துக்கிட்டானுங்க. காவி கட்டிக்கிட்டு மோட்சத்துக்கு வழிகாட்டுறவனுங்க கூட
என் கட்டிலுக்கு வந்தானுங்க. ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா ஜெய் ஜெயநந்தா. யார் அது வண்டியில போறது? அவர் தானே திருட்டு சாமியாரு. சாமியார் இல்லாம இந்த வாழ்வை பத்தியாயா? ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா ஜெய் ஜெயநந்தா சர்வானந்தா. இந்த ஆளோட ஒரே ரோதனையா போச்சியா? மறுபடியும் எஸ்ஏ போயிட்டான். ஏய் என்ன எங்க இருக்கிறான் பாரு. இதோ அன்சைட் பாருடா. என்ன பண்றீங்க? பொறுமோக்கு எங்கடா இருக்கிறான்? அதோ இருக்கிறான் பாருடா. தூடா அவன. இருங்கடா விடுங்கடா டேய். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்துட கூடாது. நானும் மனுஷன் தானே. டேஸ்டா சில புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்ல. மா இவன் ஒன்னும் செஞ்சில்லையே உன்ன. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம் இல்ல சாமியாரு. என்னம்மா சொல்ற நீ? ஒண்ணுமில்ல, சாமியாரோட இருந்தா புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல. நாசமா போச்சு போ. நாங்க தான் மொல்ல மாறீங்க, நீங்க முட்டாளா இருப்பீங்க போல இருக்குதே. மக்கள் இவன் மேல வச்சுக்கிற பக்தியை தான் நாங்க பணமா மாத்தினுக்கிறோம். அதை கெடுத்துறாதீங்க. சினிமால ஹீரோவா பஞ்ச் டைலாக் பேசுறவங்க கூட என்கிட்ட வந்து என்னென்னவோ செஞ்சிருக்காங்க. டேய், என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கெடுக்க பாக்குறீங்களா? நான் தெய்வமா மதிக்கிற தாய் குலங்களை நடு ரோட்ல என் கண்ணு முன்னாடியே கெடுக்க பாக்குறீங்க. பெண்கள் தாண்டா நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்குமே கண்கள். உன்னை பெத்தெடுத்ததும் ஒரு பெண் தான், உன்னை வளர்த்ததும் ஒரு பெண் தான். இப்பேற்பட்ட பெண்களை கலங்கப்படுத்தினாலும் சரி, கற்ப சூறையாடினாலும் சரி, அங்க நான் எப்படி வருவேன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா வந்துடுவேன். கட். என்ன நடிகரே, பாத்தீங்களா? மெயில் வந்துச்சு, பார்த்தேன். ஓகே நடிகரே, எப்போ வரீங்க? இப்பதான் வெளியூர் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன், உடனே வந்துடுறேன். சரிங்க நடிகரே, பாப்போம். இன்னைக்கு நீங்க யூத்தா இருக்க காரணம் என்கிட்ட இருக்கிற சின்ன பொண்ணுங்க தான், மறந்துடாதீங்க. உங்க படம் ரிலீஸ் ஆனா போஸ்டர் பாலாபிஷேகம் எல்லாம் பண்ற ரசிகர்களுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னது ஃபேன்ஸா இருக்காங்க? நான் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி போடுவாங்க, என் ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க, நான் கை மடிச்சா கூட அதே மாதிரி மடிப்பாங்க. அது சரி, அரசியல்ல கூட வர போறீங்களாமே? இன்னைக்கு நான் ஹீரோ, நாளைக்கு ஒரு சேனல் கூட ஆரம்பிப்பேன். நாளைக்கு நான் சிஎம்மா கூட ஆவேன். என் குடும்பத்தோட வளர்ச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாளைக்கு நான் சிஎம் ஆயிட்டேனா இந்த அழகு தேவதையை அமைச்சராக்கிறேன். நேத்து வரைக்கும் கோலி கில்லி ஆடின பசங்கெல்லாம் சினிமால ஹீரோ ஆயிட்டானுங்க. தமிழ்நாட்டு ஆள ஆசைப்படுறானுங்க. குடிக்காம படுக்காம கவிதை வராதுன்னு சொல்ற கவிஞரை பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு நாள் அந்த கவிஞரோட நான் இருந்தப்பதான் சுப்பிரமணிய நான் பார்த்தேன். என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இயற்கைக்கும் இளம் பெண்ணுக்கும் அழகுல ஒரு ஒற்றுமை இருக்கு, அதான் பார்க்கறேன். சாதாரணமா தான் இருக்கேன். அழகா இருக்கேன்னு சொல்றீங்க. அழகுக்கு எதுக்கு அலங்காரம்? ஒப்புனை எல்லாம் சும்மா. சார் சைக்கிள் சவாரி சார். மேடம் வரீங்களா? லேக்கு ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுத்தி காட்டுறேன். வெறும் 50 ரூபா தான் மேடம். வேண்டாம்ப்பா, மிதிவண்டி தேவையில்லை. மிதிவண்டியா? சைக்கிள் சார் இது. அதான்ப்பா நான் சொன்னேன், தேவையில்லை போ. மேடம் ஒரு ரவுண்டு மேடம். 50 ரூபா தான், வேணும்னா டிஸ்கவுண்ட் தரேன்.
நீங்க ஒரு ரவுண்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு நாள் பொழப்பு கிடைக்கும். கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லுங்க மேடம். பாவம் கெஞ்சுறான். எனக்கும் ஆசையா இருக்கு, ஒரு ரவுண்ட் போட்டுமா? மேடம் பார்த்து மேடம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் வெண்ணிலாவை உங்களுக்காக வெளியே அனுப்புறேன். என் ரேடியஸ்குள்ள தான் இருக்கணும், தொடர்பு எல்லைக்கு வெளியே போகக்கூடாது கவிஞரே. வெண்ணிலாவை வெண்மேகத்தில் மறைச்சு வச்சிருக்கேன். மற்றவங்க கண்ணில் படாம திரும்ப ஒப்படைங்க, சரியா? நான் கவிஞன், கண்ணியமானவன். உங்க வெண்ணிலாவை அந்த வெண்ணிலா மாதிரியே ஒப்படைப்பேன். மேடம் மேடம் பார்த்து மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஏங்க உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா? தெரியாது. அப்ப ஏங்க சவாரிக்கு வந்தீங்க? உனக்காக தான். ஒரு வேலை பொழப்புன்னு சொன்னேன்ல, 50 ரூபாய் கிடைச்சதுல. ஏன் வெண்ணிலா சிரிக்கிறாய்? ஒண்ணு இல்ல, எனக்கு நீங்க அப்பான்னு அந்த சைக்கிள்கார சொன்னல, அதை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. இல்ல சுப்பிரமணி, என்னல ஆச்சு உனக்கு? சைக்கிளை போட்டு இந்த தடவை தரைக்கிட்டு இருக்கே, என்ன ஆச்சு? ஒரு தேவதை இன்னைக்கு என் சைக்கிளை ஓட்டிச்சுடா. ஓஹோ, அதனாலதான் அண்ணாச்சி காதல் வந்துருச்சோ? விட்டு தள்ளிட்டு சாப்பிட வாழ. இல்லாதவங்க ஆசை வச்சுக்கிட்டா அநியாயமா கஷ்டப்படணும். எப்படிடா காதல் வந்தா என்னென்னமோ ஆகுது, ஆனா தங்கம் அந்த பொண்ணை நினைக்க நினைக்க என்னென்னமோ ஆகுதுடா. அது சரி, நம்ம யாரு, எதுக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா? உழைச்சி நாள் கழிக்க வந்த இடத்துல ஒய்யாரமா தப்பு கணக்கு போடுறதே தப்புடா. இவனை பாரு, வந்தம்மா உழைச்சம்மா தின்னம்மா தூங்குனமான்னு இருக்கான். அத மாதிரி நீயும் வந்த இடத்துல வயிற்று கிளற வழிய பாடுறா. தங்கம் அவளை நினைச்சாலே சூப்பரா இருக்குதுடா. அவளும் நானும் ஒன்னா வாழ்ந்தா இடுப்பு உடையண்டா, இடுப்பு உடையும். காலையில சீக்கிரம் எழுப்பிடுறா. டேய், இது டூரிஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு வந்தவ நாளைக்கு வரமாட்டா, நாளைக்கு வந்தவ மறுநாள் வரமாட்டா. அவ இந்நேரத்துக்கு ஊருக்கு போயிருந்தா என்னடா பண்ணுவ? நல்ல புத்தித்தான்னு சாமியை கும்பிட்டு இழுத்து பொறுத்துட்டு தூங்குடா. அப்ப அவன் என் கனவுல வந்துட்ட மிதி படுவாடா. என்னங்க எப்படி இருக்கீங்க? சொல்லு, என்ன விஷயம்? நேத்து சைக்கிள் ஓட்டும் போது விழுந்துட்டீங்கல்ல, அடிபட்டுருச்சுல, அதான் கேட்டேன். அது அப்பவே சரியாயிடுச்சே. யார தேடுற? உங்க அப்பா வரலையாங்க? என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்ககிட்ட யாராவது நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எதுக்கு கேக்குற? ஏங்க நாளைக்கு சொல்றேங்க. ஏங்க
நீங்க அழகா இருக்கீங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, யாரும் சொன்னதில்ல. ஏன் ஏன் கேக்குற? கேக்குறல, சொல்லிட்டு போ. சொல்றேங்க. டேய் தம்பி, கண்டிப்பா சொல்றேங்க. டேய் தம்பி பாத்து நாளைக்கு சொல்றேன். பாத்து வாடா. ஏய். என்ன கோயில் பக்கமா சுத்திட்டு இருக்க? கோயில சுத்த வரலங்க, தேவதைய சுத்த வந்தேன். என்ன புதுசா பேசுற? புதுசு இல்லைங்க, பிடிச்சதுதான் பேசுறேங்க. ஆமா, நீங்க அழகா இருக்கீங்கன்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆமா, சொல்லிருக்காங்க. உனக்கு என்ன இப்போ? சொல்லியிருக்காங்களா? யாருங்க சொன்னா? யாரு சொன்னா, எப்ப சொன்னா என்ன? உனக்கு என்ன ஆச்சு? லவ் பண்றியா? யாரு? ஆமாங்க, விரும்புறேன். உங்களை தான் விரும்புறேங்க. ம்? ஹம். நான் யாரு, என்ன பண்றேன், எங்க இருக்கேன், என் கூட யாரு இருக்கா, இது எதுவுமே தெரியாம நீ என்ன லவ் பண்றியா? யாருக்கிட்டையும் கேட்காம தான் பூ பூக்குது, யாருக்கிட்டையும் கேட்காம தான் மழை பெய்யுது, யாருக்கிட்டையும் கேட்காம தான் எல்லாமே நடக்குது. நான் உங்களை விரும்புறதும் அப்படிதாங்க. நான் யாரை கேட்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? பேசுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். தெரிஞ்சுக்கணும், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? வா சொல்றேன். எங்க ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க, எதுவுமே சொல்லாம வரீங்க. நான் கோயிலுக்கு வந்துட்டு போறத பார்த்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றியே, லவ்னா என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாம தாங்க இருந்துச்சு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ்னா என்னன்னு தெரிஞ்சது. வயசு கோளாறும் உடல் கவர்ச்சியும் காதல் இல்ல. உயிர் வாழ்றதுக்கு தான் உடம்பு முக்கியம்னு சொல்லுவாங்க. உண்மையான காதல் உள்ளத்துல தாங்க உதிக்கும். தொடரணும்னு நினைச்சா லவ் இல்லைங்க, வாழ்க்கை பூரா தொடரணும்னு நினைச்சா தாங்க லவ். சிட்டில எப்படியோ தெரியாதுங்க, ஆனா வில்லேஜ் பசங்க காதல புனிதமா தாங்க நினைக்கிறோம். காதலிய மனைவியாக்கி வீட்டுக்கு விளக்கேத்தி ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறேங்க. அப்போ உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா? வீட்டுக்கு விளக்கேத்த வரவ குலமகளா தான் இருக்கணுமே தவிர விலை மகளா இருக்க கூடாது இல்ல? என்ன உண்மைய சொன்ன உடனே திகச்சு போய் நிக்கிற? உங்களை பார்த்து உதட்டளவுல சில பேர் சொல்லியிருக்கலாம், ஆனா நான் என் மனசார சொல்றேங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யோசிச்சு சொல்லுங்க. இல்ல சுப்பிரமணி, அத்துவான காட்டுல அலைய போறல நீ. சொன்னா கேட்க மாட்ட. காசு இருந்தா கட்டி போடுறவளுக்கு காதலை பத்தி என்னல தெரியும்? அவளை மறந்துட்டு வேலையை பார்க்குற வேலையை மட்டும் பாருல. நல்லா சொல்லுப்பா. தாசி வீட்டுக்கு போயிட்டு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் தாசி தான் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. நானும் ஒரு தாசிக்கு வாழ்க்கை கொடுத்தேன். இப்படி என்னை நடுத்தரில் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன். தாசி ஒண்ணு தீண்டத்தகாத பொண்ணுங்க இல்ல, அவங்களும் நல்ல பொண்ணுங்க தான்டா. ஏன்டா தங்கம், நம்ம ஊர் திருநெல்வேலி சீமையில மாடத்தெருவுல அங்க அம்மன் கோயில் இருக்குல்ல, மாரியம்மான்னு ஒருத்தங்க தாசி தொழில் செஞ்ச பணத்துல தான் அந்த கோயில் அன்போட கட்டியிருக்காங்க. என்னைக்கும் அன்பு தாண்டா முக்கியம். மாரியம்மா கட்டின கோயிலுக்கு இன்னைக்கு ஜனங்க சாமி கும்பிட வராங்க. வெண்ணிலா தாசியோ வேசியோ, அவதாண்டா என் மனைவி. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவ கூட தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல.
நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் பழைய வாழ்க்கைய சொல்லி காமிக்க மாட்டியே? மலையில இருக்கிற கல்ல கோயில்ல சிலையா கேட்டா யாராவது கல்லுன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி தான் நீ எனக்கு. சுப்பிரமணிய சந்திச்ச பிறகு எல்லாமே புதுசா தெரிஞ்சது. நல்ல வாழ்வு வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருந்தது. என்ன மறந்து நானே என்ன ரசிக்க முடிஞ்சது. பல கனவுகளோட காத்திருந்தேன். என்ன வெண்ணிலா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல இருக்கு. என்ன மூடி மறைக்கிற? எதையும் மூடி மறைக்க கூடாது. இன்னைக்கு வரப்போறது விஐபி, பெரிய பில்டர். ரெடியாரு? Day 1. 8, 12, 21 இருக்காதே. ஷிட். ஓகே, உடம்பு பார்த்துக்கோ. உடம்பு தான் முக்கியம். சார் வாங்க தமிழரசன். என்ன சார் 2 நாள் ஆஃபீஸ் வரலையே? ஆர் யூ ஆல் ரைட்? இல்லை தமிழரசன், ஐ எம் நாட் வெல். வீட்டில் இருந்தே ஆஃபீஸ் வேலைகளை கவனிச்சிட்டு இருக்கேன். உங்களை இங்கே எதுக்கு வர சொன்னேன்னா, சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இளம்பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 2 இடத்துல நடக்குது. நமதும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இப்படி எதுவும் நடக்காமல் இருக்க ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்க. ஓகே? எல்லாத்தையும் கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. ஆமாம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த பெரிய பங்களாவில் என்ன நடக்குது? பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் எஸ்கார்ட் எல்லாம் வந்துட்டு போகிறாங்களாமே. சார், நானும் அதை கேள்விப்பட்டேன். அந்த பங்களாவில் பாபின்னு ஒருத்தன் இருக்கான். வெண்ணிலான்னு ஒரு பொண்ணை வச்சு அரசியல் செல்வாக்கில் தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எல்லா ரிப்போர்ட்ஸும் சப்மிட் பண்ணுறேன் உங்களுக்கு. விஜிலண்டாக இருக்க தமிழரசன். இந்த மாதிரி நேரத்தில் தான் விஐபிங்களை போட்டு தள்ளுறதுக்கு நேரம் பார்ப்பாங்க. அப்புறம் நமக்கு தான் தொல்லை. பி கேர்ஃபுல். எஸ் சார், எல்லா செக் போஸ்டும் அலர்ட் பண்ணிடுறோம் சார். டூ இட். கமிஷனரை பார்க்க ஏசி போனாரு, என்ன தகவல்னு தெரியலையே. அதான் சார், எனக்கும் ஒன்றும் தெரியல. என்ன பண்றாங்க? சிக்னல் பிடிக்கிறேன் சார். காட்டுக்குள்ள ரோந்து வந்திருக்கோம் இல்லையா, நம்ம சேஃப்டியை நம்ம தான் சார் பார்த்துக்கணும். கிடைச்சிருச்சு. யோ, ஏதோ கார் வருது பாரு, என்னன்னு போய் பாரியா. நிறுத்திடுறேன். நிறுத்து 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 நிறுத்து. இறங்க 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 இறங்கி வாங்க. உன் பேரு என்ன? சதீஷ். உன் பேரு? ரமேஷ். ஏன் நீ சொல்ல மாட்டியா? முகேஷ். எங்க போறீங்க? ஆமா, உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்க. இந்த எம்ஆர்எஸ் குரூப் பார்ட்னர்ஸோட பசங்க தான் நீங்க? ஆமா சார், ஏவிஎஸ் காலேஜ்ல செகண்ட் இயர் பாட்னி படிச்சிட்டு இருக்கோம். சார், காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கோம். ஏட்டு இந்த பசங்களை விடியா, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பசங்க ஐயா. போனஸ் இன்கிரிமெண்ட் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் தருதோ இல்லையோ, இவங்க அப்பனுங்க தான் நமக்கு தரானுங்க. எல்லாம் பெரிய இடத்து பசங்கயா, விட்டு தொலையா. சரிங்க சார். தம்பி பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் அப்பாவை அப்பப்பா எங்களை கவனிக்க சொல்லுங்க. யோ, அவளை விட்டுறியா? குட்ராத இந்தா. தம்பி எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏசி லைன்ல வராரு. ஹலோ சார், கண்டிப்பா எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்றேன் சார். சார், ஏசி என்ன சார் சொல்றாரு? ஒன்றும் இல்லை, டூரிஸ்ட் பிளேஸில் வயசு பொண்ணுங்கெல்லாம் மர்மமாக இறந்துறாங்களாம். இமீடியட்டாக செக்யூரிட்டியாக டைட் பண்ண சொன்னார். அதை விடுங்க சார், எல்லாம் அவங்க தலை விதி. அதான் பார்க்குறவன் இந்த காலத்து பொண்ணுங்க கொழுப்பு எடுத்து பாய் ஃப்ரெண்டு, லவ்வரு, பிக்கப்பு, பிக்னிக், வீக்கெண்டு, ட்ராவல்னு கொழுப்பு எடுத்து சுற்றுறாளுங்க. கூத்தடிக்கிறது, கடைசியில் எவனோட திட்டத்தில் சாகிறது. நாம கிடந்து டென்ஷன் மெமோன்னு கஷ்டப்படுறது. கலிகாலம் சார், என்ன பண்ணுறது? அட விடுங்க சார், பொம்பளை பிள்ளைய பெற்றெடுத்து நிலைமை தான் சார் ரொம்ப பாவம். அவங்க ஒழுங்காக வளர்த்து தான் நம்ம ஏன் சார் கஷ்டப்படுறோம்? அதனால தான் சார் நான் யோசிச்சு முடிவெடுத்தேன், கல்யாணம் வேண்டாம், புள்ள குட்டியும் வேண்டாம்னு. ஆமாம், உனக்கு பொண்ணை கொடுத்துட்டாலும் பிள்ளைய பற்றி கிழிச்சிருவேன்.
டேய் 4 கஸ்டமர் வந்திருக்காங்க, வா. டேய் சுப்பிரமணி, யார் வந்திருக்கான்னு பாருடா. சுத்தமா இருந்தாதான் கஸ்டமருக்கு பிடிக்கும். அதான் வண்டியை கழுவிட்டு இருக்கேன். ஏன் அலற? என்னாச்சு? சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். நானே இது உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். நாளைக்கு நீ முத்தாரம்மன் கோயிலுக்கிட்ட காத்துரு. நான் உன்னை என் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன். சேவகனா நீ? செத்துருவாட. ஊரை விட்டு வந்தா பழைக்கணும், பொண்ணை கூட்டிட்டு போக கூடாது. நான் சொன்ன இடத்துல சொல்றவனுக்கு உடம்ப வளைக்கிறவன். அவ்வளவும் கூட ஓட வர வச்சிட்டியே. செத்துறாதடி அம்மா. ஏய் வெண்ணிலாவை பாலூட்டி சீராட்டி வளர்க்கலடா. ஊசி போட்டு நல்லா தேத்தி வச்சிருக்கா. அறுவடை பண்ற நேரத்துல வந்து ஆடு மாதிரி வெயில் நடிக்கிறிய தாயே.
உன்னால பிரிக்க முடியும். ஆனா எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காதல உன்னால பிரிக்க முடியாது. உன்னால முடிஞ்சா எங்களை அழிச்சு பாரு. செதறிட்டான்ல வெண்ணிலா, நீ என்கிட்ட இருக்கிறது வானத்துல இருக்கிற மாதிரி எங்கேயும் தப்பிக்க முடியாது. அமாவாசையில மறைஞ்சு போகலான்னு பாத்தியா? நான் பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பேன். யாருடி அவன்? ஒரு 4-5 நாள் பழகி இருப்பியா? ஒரு டூயட் பாடி இருப்பியா? என்ன ஆனான்னு பார்த்தேல்ல? இந்த மாதிரி ஓடணும்னு நினைச்ச, புது வாழ்க்கை தேடணும்னு நினைச்ச, ஊர்ல இருக்க உங்க அம்மாவோட உயிர் நாடி ஏன் கையில. ஒழுங்கா எல்லாத்தையும் மறந்துட்டு தொழில கவனத்தை செலுத்து. மறுபடியும் என்ன மிருகமாக்கிடாத. அன்பா சொல்றேன், கேட்டுக்கோ. உன் மேல ஒரு கீறல் பட்டா கூட என் வியாபாரம் கெட்டுரும். அதனாலதான் ஒண்ணு அடிக்காம அவன் அடிச்சேன். கஸ்டமர் ரெடியா இருக்காங்க, வா. கிளிக்கலா. ஐயோ, என்னடா அது வந்த இடத்துல வம்பா போச்சு. மாபாலா, இனி ப்ராப்ளம்டா, பார்த்துக்கோ. நான் யார் தெரியுமா? பிரபல செக்ஸாலஜிஸ்ட் மா பாலன். என் ப்ரோக்ராமில் நைட் டிவியில் பார்த்துருப்பிய 11 o'clock. உனக்கு எங்கே அந்த டைமில் பார்க்க நேரம் இருக்க போது? நீ பிஸி இல்லையா? கோட்டான கோட்டி மக்களோட பாலியல் சந்தேகத்துக்கெல்லாம் அடியேன் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெண்களுக்கு வர பாலியல் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் இந்த நாட்டோட இளைஞர்கள் நாடி துடிப்பெல்லாம் என் கையில் தான் இருக்கு. You're pretty, beautiful, soft and tender. என்ன பார்க்குற? பாலியலை பற்றி எனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன்னா எல்லாம் புஸ்தகத்தை பார்த்து கற்றுக்கிட்டதில்ல. ஒன்றை மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான். எந்த ஒரு விஷயமானாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.
டெய்லி புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எது போதும். நான் இங்க வரும்போது நீ ஒரு சாதாரண பொண்ணு நினைச்சேன். ஆனா நீ சூப்பரா இருக்க. என்ன நீ எங்கேயோ கொண்டு போயிட்ட. அழறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன காதலிச்சு பாவத்துக்கு சுப்பிரமணிய கொன்னுட்டாங்க. நான் சாகவும் முடியாம வாழவும் முடியாம செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ வாழ செத்துட்டு இருக்கேன். ஐயா என்ன மாவட்டம் ரெண்டாவது செட்டப் பண்ணியாம நிஜமாவா? சேர்க்கறதோ விளக்குறதோ இல்லன்னா அரசியல் பண்ண முடியுமா ஐயா? பார்த்து மாவட்டம் பெரிய இடத்துல யாருன்னா போட்டுக்கிட்டு கொடுத்துட போறாப்ல, பிறகு பதவிக்கு ஆபத்து ஆடும்ல. தலைவர்கிட்ட என்ன பத்தி என்ன போட்டு கொடுத்தாலும் ஒண்ணு எடுபடாது. தலைவருக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். போய் ஆகிற வேலையப்பா. எங்க தலைவர் ஆளக்கணும். வணக்கண்ணே. என்னண்ணே முக்காடு போட்டு வாரீங்க? இங்க எங்கயாவது வீடியோ கேமரா வச்சிருக்க போறானுங்களா? ஏதாவது பிரச்சனையா இருப்போதுல? 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சோம். அதுக்கு மேல படிச்சுட்டு நான் கான்ஸ்டேபிள் ஆயிட்டேன். நீ படிக்காமையே மினிஸ்டர் ஆயிட்ட. உன் நேரம் முக்காடு எடுத்துட்டு மூஞ்சியை காட்டியா? சும்மா இரியா. ஏலே பர்த்டே பார்ட்டி தானே சொன்னேன். ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கேல? உள்ள வாங்கண்ணே. நீங்களே அசந்து போற மாதிரி அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.
இவ்வளவு செய்றீங்க, இந்த தடவையாவது எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா? கிடைக்கும்ல. எந்த பொண்ணுக்கும் மயங்காத மந்திரி வெண்ணிலா போட்டோ பார்த்த உடனே பன்னி குட்டி கணக்குல வந்து நின்றுட்டார்ல. வெண்ணிலாவை ஒரு தடவை பார்த்தவன் மறுபடியும் பார்க்க துடிப்பான். அதுக்குள்ள காரியத்தை முடிச்சிருங்க. முடிக்கணும்ல. அப்பதான் எனக்கும் அரசியல் பவர் கிடைக்கும். நிச்சயம் நடக்கும். முதல்ல நான் எம்எல்ஏ ஆறேன், அப்புறம் பாருல. No, 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 no. என்ன தர்ஷினி, பயமா இருக்கா? எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய், மாடர்ன் பொண்ணு, தைரியமான பொண்ணு, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? நம்மளாம் ஃபாஸ்ட் ஜென்ரேஷன், பேரண்ட்ஸ் பின்னாடி புரிஞ்சுப்பாங்க. என்ன சரியா? இங்கே பார் தர்ஷினி, நமக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியே பாதுகாப்பாக இருக்காங்க. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்ச மாதிரி உனக்கும் நல்ல அண்ணங்க கிடைச்சிருக்காங்க. ஆமா முகேஷ், உன்ன மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க மட்டும் என்னை இங்க கூட்டிட்டு வரலன்னா நான் இப்படி உன் முன்னாடி உட்காந்துருக்க முடியாது இல்லையா? நான் முதல்ல அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு காலைல தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? முகேஷ், என்னடா பண்றீங்க? உன்னை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. என் அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு வந்தனேடா, இப்படி துரோகம் பண்ணிட்டியேடா. என் வாழ்க்கையே போச்சுடா. இனி எனக்கு எங்கடா இருக்கு லைஃப்? உங்களை எல்லாம் நம்பினதுக்கு ஏன்டா இந்த பொண்ணுங்களை நம்ப வச்சு துரோகம் பண்றீங்க? என்னடி நீ ரொம்ப பேசுற? சாவடி. தர்ஷினி, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உன்ன மாதிரி ஃபாஸ்டா இருக்க பொண்ணுங்களை சேட்டிங்ல லவ் பண்ண வச்சு எங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்து செடியூஸ் பண்ணி அதை நெட்ல போடுறதுதான் எங்களோட ஹாபி, ஃபன், த்ரில் எல்லாமே. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்ச, இப்போ நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொகத்தையும் கொடுத்துட்டு செத்து போறிய, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
சூப்பர்ரா, கொஞ்சம் நேச்சுரலாவே இருந்துச்சு. இந்த வீக் நெட்ல நம்ம வீடியோ தான் டாப் ரேட்டிங்ல இருக்கும் பாரு. என்னடா ஒரு மாதிரி இருக்க? நம்ம செஞ்ச கொலைகளை எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? குடிச்ச சிகரெட்டை காலில் போட்டு மிதிக்கிறோம், அதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களே? அந்த வெண்ணிலாவை தாண்ட நினைச்சிட்டு இருக்கேன். யாரு அந்த பெரிய வீட்டில் இருக்காளே அவ தானே? அவளை ஒரு நாள் கூப்பிட்டு வந்து வீடியோ எடுக்கணும்டா. இதுக்கு போய் அழுத்துக்கிறிய? அந்த மாமங்காரன்ட்ட சொன்னா அனுப்பி வைக்க போறான். எதுக்கு மாமா பையன்கிட்ட பேசணும்? நம்ம கூப்பிட்டா வரமாட்டாளா? அவளுக்கு காசு தான்டா முக்கியம். ஓகே, இந்த பாடி என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல டிஸ்போஸ் பண்ணிடலாம். போலீஸ் கேஸ்னு வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் வெளிநாடு எஸ்கேப் ஆயிடலாம்டா. டேய் வெண்ணிலா நிக்கிறடா. ஆமாண்டா. ஏய் வாடா மச்சான், போய் கேட்டலாம். ஹலோ மேம், வெயிட்டிங்கா? படம் நடிக்க வரீங்களா? என்ன முறைக்கிற? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு முறைப்பு தொழிலுக்கு ஆகாதுமா. போலாமா? டேய் தொடாத, நான் தப்பானவ தான், ஆனா தலையிட்டவல. மச்சான், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். போலீஸ் கண்டிப்பா இவளை விடக்கூடாதுடா. சார் வெண்ணிலா நிற்கிறேன். யார் அந்த பசங்க? ஏவிஎஸ் காலேஜ் பசங்க சார். இங்கே என்ன பண்ணுறாங்க? ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கானுங்க. ரொம்ப நல்ல பசங்க. என்ன வெண்ணிலா சார்? பசங்களை தெரியுமா? டீ சேதம் பண்ணாங்களா? இல்ல சார். இனிமே இந்த மாதிரி இடத்துல தனியாக நிற்காதீங்க, கவனமாக இருங்க. சரிங்க சார். அட என்ன சார் நீங்க இவளுக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு, நம்ம கூப்பிட்டா ஓடி வந்து நிக்கிற பொண்ணு. கோதண்டா, நீங்க கூப்பிட்டா ஓடி வந்து நிக்கிற பொண்ணுன்னு சொன்னேன். நீங்க தான் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. சனிக்கிழமை லீவ் போட்டு எங்கே போன, யாரை பார்த்த, என்னென்ன கூத்தடிச்சிங்க எல்லாம் எனக்கு தெரியுங்க. பெரிய பெரிய விஐபிங்க, அரசியல்வாதிங்க எல்லாம் பண்ணுற அட்டூழியங்களை நம்மளால ஒன்றும் தட்டி கேட்க முடியல. பாவம் வெண்ணிலா கிட்டையா போய் நம்ம அதிகாரத்தை கட்ட சொல்ற? விடியா பைக்குல கேட்டா சார். சோப்பு சார் எடுத்து வைடா. வை. என்னடா கலர் கலரா சோப்பு எடுத்து வைக்கிற? யோ, சோப்புக்குள்ள கஞ்சா வச்சிருக்க போறான் பாரியா. அந்த சோப்பு எடு. சோப்பு தான் சார். இந்த அங்க வை. பச்சை, நீலம், சிகப்பு, மஞ்சள்னு பல சோப்பு இருக்கு. நீங்க பிடிச்ச நடிகை நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஏதாவது சோப்பு தொடுங்க. தொட்டுட்டா. ஐ நீலம், சூப்பர் ஆளு சார் நீங்க. நீலக்கல்ல சோப்பு கிடைச்சிருக்கு சார் உங்களுக்கு. கடல் நீலம், வான நீலம், கண்ணன் நீலம். நீலம் மனசை ரொமான்ஸ் ஆக்கிடு சார். நீங்க ரொம்ப ரொமான்ஸான ஆளு சார். எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள நீல படம் ஓடிண்டே இருக்கும். கனவுலையும் நீல படம் ஓடிண்டு தான் சார் இருக்கும். யோ ஜோல்னா, ஒருவேளை பச்சை கலர் சோப்பு எடுத்திருந்தா? ஐ பிரம்மச்சாரி கலர், மரம் பச்சை, புல் பச்சை, தர பச்சை. உங்க பேச்சும் பச்சை. இப்ப கூட பச்சை பச்சையா பேசுறதுதான் நோக்க பிடிக்கும். இப்ப கூட பாருங்க, உங்க பாக்கெட்ல இன்மேலா புக் வச்சிருக்கேன். டேய் நிறுத்து. உண்மையை சொல்லி என்னை அம்மனமாக்கணும்னு ஆசையா? கிளம்புடும். எட்ரா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு. டே டே நில்லு நில்லு நில்லு. இங்க வந்து உட்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்வீட்டி ஜட்டி நீ யார்? அது ஸ்வீட்டி ஜட்டில சார், அது ஸ்வீட்டி ஷெட்டி சார். யார் அது? என் கனவு கண்ணி அனுஷ்கா சார். ஹலோ, என்னது பாடியா? எங்கடா? ஐயா, அந்த மேட்டுக்கீழ தான் பார்த்தேன். மேட்டுக்கீழ? ஆமாய்யா. பொம்பளை பாடியை பார்த்தியா இல்ல பொம்பளை ஓடுற பாடியை பார்த்தியா? பொம்பளை பாடியை பார்த்தேன். கோதண்டா சும்மா இருங்க. டேய் நீ போய் எடுத்துக்காட்டு.
மேல பாருங்க பாடிய. ஐயே என்ன கபடாது, எப்படி செத்தாலோ இந்த பாவி மக. இனிமேல் நம்ம டங்க வர இருந்துச்சு. முதல்ல பாடியை கீழே இறக்க சொல்லுங்க. சீக்கிரம் இறக்குங்கப்பா. பாடியை இமீடியட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இது வந்து ரேப் பண்றதா இருக்கும். அன்பு, இந்த பொண்ணு யார் என்னன்னு பார்த்து விசாரிங்க. யார் மேலேயாவது ஏதாவது சந்தேகம் இருந்தா இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். இளம் பெண்கள் கொலை, போலீஸ் கெடுபடி, இப்படி எவ்வளோ இருந்தாலும் எதுக்கும் அஞ்ச மாட்டான் பாபி. அந்த சமயத்திலையும் டெல்லியில இருந்து ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த ஒரு எம்பியை வர வச்சான். பாபி, तुम बहुत बड़ा आदमी यार. டெல்லியிலேருந்து களைப்பா வந்த என்ன கலகலப்பா ஆகிட்ட. சல் பேர் மிலேங்க. ராஜ்சபா எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்ட, டீக். இது மக்கள் ஓட் போட்டு எம்பி ஆகுறது இல்லை. நம்ம கட்சி எம்எல்ஏங்களுக்கு ஓட் போட்டா போதும். ஐயா, நீங்க சொன்ன உடனே நான் கட்சியில மெம்பர் ஆயிட்டேன். அச்சா, மற்றதை நீங்க தான் பார்த்துக்கணும். டபிள்யூஎம்ஏ இருக்கிற உன்னை எம்பி ஆக்குறேன். பார்லிமெண்ட்ல சந்திப்பு. கண்டிப்பாயா. பாய். முக்கால்வாசி கணத்தை தாண்டிட்டேன். நான் மட்டும் எம்பி ஆயிட்டேன்னா முக்கால்வாசி விஐபியோட குடுமி என் கையில தான். சொல்றா. ஹலோ அண்ணா, ஊர்ல 5 பூ பூத்துருக்குண்ணே. பறிக்க வந்துடுறேன்டா நம்ம கிராமத்துக்கு. டேய், நான் கிராமத்துக்கு கிளம்புறேன். வெண்ணிலாவை எந்த கஸ்டமருக்கு அனுப்புனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்பு. சரியா? சரிண்ணா. நாளுக்கு நாள் உடம்பு வலிய விட நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு வலி தான் தாங்க முடியாது. என் வாழ்க்கையில ஒரே ஆறுதல் எதிர் வீட்டு குடும்பம் தான். கண்ணுக்கு அழகா மனைவி, கணவன், ஒரு சின்ன பெண் குழந்தை. பேசினதே கிடையாது, ஆனாலும் அவங்கள பார்த்தா ஒரு அமைதி வரும். அன்னைக்கு யதார்த்தமா விமலாவை பார்த்தேன். அவங்க முகத்திலையும் ஒரு சோகம் இருந்துச்சு. வெண்ணிலா, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்க வீட்டு எதிர் வீட்டில் தான் இருக்கேன். நீங்களும் என்ன பல தடவை பார்த்துருப்பீங்க. எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில கிடைச்ச எல்லாத்தையும் காப்பாத்திக்க தெரியல வெண்ணிலா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. சில சமயம் நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு கூட பொறாமையா இருக்கும் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்ல. தேவைக்கு சம்பாதிக்க வழி இல்லாத புருஷன், இயல்பா ஆசைப்படுற குழந்தை. நான் ஷூ போட மாட்டேன் போ. நான் அந்த கடையில காட்டினேன்ல, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு புது ஷூ வாங்கிட்டான்னு. ஏன் இன்னும் வாங்கல? இல்ல கண்ணா, இதுவே ரொம்ப நல்லா இருக்குமா. ஈர துணியில தொடச்சு எண்ணெய் போட்டா போதும். பார்க்க புதுசா பளபளன்னு இருக்குமா. வேண்டாம், புதுசாவே வாங்கலாம். ஃபேன்சி காம்படிஷன்ல தேவதை மாதிரி என் பொண்ணு இருக்கணும். அவ கேட்ட ஷூவே நான் வாங்கி தரேன். அம்மா, என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறியாம்மா? நான் இப்ப படிக்கிற ஸ்கூல் வேணாமா, இந்த கான்வென்ட் ஸ்கூல்லே சேர்த்து விடுமா. இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு அம்மாவால முடியாதம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த டெடி பியர் வாங்கி கொடுமா. என்கிட்ட பணம் இல்லம்மா, அப்புறமா வாங்கி தரேன். அடம் பிடிக்காம வா. சொல்றேன்ல, வாமா.
இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு அம்மாவால முடியாதம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மா, எனக்கு அந்த டெடி பியர் வாங்கி கொடுமா. என்கிட்ட பணம் இல்லம்மா, அப்புறமா வாங்கி தரேன். ஃபேன்சி காம்படிஷன்ல தேவதை மாதிரி என் பொண்ணு இருக்கணும். என்ன சோகமா இருக்கீங்க போல இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யாரு? என்னை பத்தி அப்புறமா சொல்றேன். உங்க சோகம் எனக்கு தெரியுது, அதுக்கான காரணமும் புரியுது. எல்லாம் சரியாயிடும். நானும் உன்னை 2 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் பொண்ணை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்கிட்ட பணம் இல்லை, அப்படிதானே? எல்லாத்துக்கும் காசு வேணும். இந்த காலத்துல புருஷன் சம்பாதியத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது. ஒன்னு சொல்லட்டுமா, நாம தான் புத்திசாலித்தனமா பொழைச்சிக்கணும். படிச்சிருந்தா வேலை கிடைக்கும், இல்லனா வியாபாரம் பண்ணி பணம் பார்க்கணும். இது 2ல ஏதாவது ஒண்ணு செய்யணும். வியாபாரம் செய்யணும்னா முதலீடு வேணும். முதலீடே வேண்டாம், நம்ம உடம்பு தான் முதல், நம்ம உழைப்பு தான் தொழில். நாமெல்லாம் நடுத்தர குடும்பம். நானும் உன்ன மாதிரி தான் என் குழந்தைங்களை நினைச்சு வேதனைப்பட்டேன். தைரியமா முடிவெடுத்தேன். இன்னைக்கு என் பிள்ளைங்களை நல்லபடியா வாழ வச்சிட்டு இருக்கேன். புருஷன் கேட்டா சேர்த்து வச்சேன், சீட்டு போட்டேன்னு சொல்லு. புரியுதா? யாருக்கு தெரிய போகுது? ரகசியமா செஞ்சா எல்லாம் சரியா போயிடும். இது என் நம்பர், வச்சுக்கோ. யோசிச்சு பாரு, நீயும் ஒரு நல்ல முடிவுக்கு வருவ. அதுக்கப்புறம்தான் என் குழந்தைக்காக இந்த முடிவு எடுத்தேன். அன்னைக்கு அந்த பொம்பளை என்னை அனுப்பினது ஒரு மிருகத்துக்கிட்ட. அப்பதான் அந்த கஷ்டத்தை உணர்ந்தேன். வேண்டாம். உனக்கு டீ போட தெரியுமா? தெரியும். இப்போ போ. ஏது உனக்கு? காசு சேர்த்து வச்சு வாங்கினேன். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? குழந்தை கூட்டிட்டு எங்க போறீங்க? எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் புத்தி மாறி போச்சு. ஒன்றும் நடக்காத மாதிரி கேள்வி கேட்குற. குடும்பத்துக்கு ஆகாதெல்லாம் பண்ணிட்டு. புரியலங்க. முடிஞ்சு போச்சுடி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் பார்த்தத என் பொண்ணு பார்க்க வேணாம், அவள் எதையும் கேட்கவும் வேணாம். உன்னை தொட்டா கூட பாவம், அதான் உன்னை அடிக்கல. கொஞ்ச நாளாவே உன் பேச்சு நடை ரொம்ப தான் மாறி இருக்கு. அதை நான் இத்தனை நாளாக கவனிக்கல, இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. நான் வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் நீ வெளியில வியாபாரத்துக்கு கிளம்பிடுற. இப்ப அழுது பிரயோஜனம் இல்லை, காலமெல்லாம் அழுவணும். அழு, தறிகட்டு போன நீ இனி தனியா தான் வாழணும், இல்ல சாகணும். அப்பா உன்னை தப்பானவன் சொன்னாரு, எனக்கு நீ வேண்டாம். அம்மா செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. நீ வா. யார
யாருக்காக எல்லாத்தையும் செஞ்சனோ எனக்கு அவளை என்னை விட்டுட்டு போயிட்டா. இனிமே நான் யாருக்காக உயிர் வாழணும்? அதான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். என் மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சேன். அதான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன முட்டாள்தனமான முடிவு இது? நீ தப்பு செஞ்சிருக்க கூடாது. செஞ்ச பிறகு தற்கொலையை பத்தி யோசிக்க கூடாது. ஒரு பொண்ணு எந்த தொழில்னாலும் செய்யலாம், ஆனா இந்த தொழிலை மட்டும் செய்யவே கூடாது. ப்ளீஸ் விமலா, நடந்ததை மறந்துரு. நல்லபடியா வாழ்க்கைய வாழப்பாரு. இதுல இருந்து நானும் வெளியே வர முடியும்னு நம்புறேன். முடியாதுன்னு காலம் கூட்டிட்டு போகுது, பார்க்கலாம். இங்கன்னு பார்த்தா
இப்படி பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்னோட படுக்கை நான் உன்னை கூட்டு வரல. என் மனசு விட்டு பேச தான் உன்னை நான் கூட்டு வந்திருக்கேன். அதுவும் பணம் கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். பிகாஸ் இந்த உலகத்தில் எல்லாம் மணி தானே. மணி வேர்ல்ட், மணி டாக்ஸ் இல்லை? ஏன் விரக்தியா பேசுறீங்க? விரக்தியா? இட்ஸ் மை ஃபேட். நான் யார் தெரியுமா? என் பேர் பாண்டியன். நாலா பக்கம் கடலும் பசுமை சூழ்ந்தது தான் எங்கள் நாடு. எப்போது போர் மேகம் கூடும், எப்போது குண்டுமலை பொழியும், எப்போது கன்னி வெடி வெடிக்கும்னு வானிலை கூட சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. கால சூழ்ச்சிலையும் அரசியல் சூழ்ச்சிலையும் நாங்கள் அடிமையான நேரத்தில் தான் நான் பிறந்தேன். 83 நடந்த வாரில் மிலிட்டரிக்காரங்க எங்கள் அம்மா அப்பா சுட்டு கொண்டுட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா உடலோட 3 நாள் ஒரு பதுங்குழியிலேயே பதுங்கி இருந்தேன். திக்கு தெரியாத நாட்டில் இருந்து வேற ஒரு நாட்டுக்கு அகதியாக போய் சேர்ந்தேன். ஒரு வெறியோட வாழ்க்கையை திருப்பி போட்டு நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பல தொழிலை தொடங்கி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஃபுல் மணி மைண்டாக இருந்த எனக்கு வாழ்க்கையில் லைஃப் பண்ண தேவைப்பட்டுச்சு. எங்கள் நாட்டில் என்ன மாதிரி ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவள் தான் யாழ்னி. அமைதியான வாழ்க்கையில் அழகான ஒரு குழந்தைய எதிர்பார்த்தோம். அப்போ தான் அவள் கன்சீவ் ஆனான். குழந்தை எங்கள் மண்ணிலே பிறக்கணும்னு ஆசைப்பட்டா. அவளை எங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன். புத்தம் சரணம் கச்சாமின்னு கேட்ட ஊரில் ரத்தம் மரணம் கச்சாமி தான் கேட்டுச்சு. கடைசியாக நடந்த போரில் என் மனைவியை கர்ப்பவதின்னு கூட பார்க்காம அந்த மிலிட்ரிக்காரனுங்க சுட்டு கொண்டுட்டானுங்க. அந்த சோகத்துலேருந்து வெளியே வரதுக்குள்ளே எனக்கு இன்னொரு சோகம் வந்து சேர்ந்துருச்சு. அப்பப்போ எனக்கு தலைவலி வரும். அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெவியாக தலைவலி வந்துச்சு. அப்போ தான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிரெயின் டியூமர். இட்ஸ் அ 3rd ஸ்டேஜ்னு டாக்டர்ஸ் க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னிலேருந்து மை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். எந்த உறவும் இல்லாத நான் தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன். அப்பப்போ ஒன்று மாதிரி ப்ராஸ்டியூட் கிட்ட போவேன். நாட் ஃபார் செக்ஸ். என் கதையை சொல்லுவேன், பணம் கொடுப்பேன். சில பேர் சில சமயங்களில் நான் மயம் கிடைக்கிறப்போ சொல்லாமலே பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோ மோசமானவங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. சில ஆம்பளைங்களுடைய பணத்தாசைக்காக தான் என்ன மாதிரி பல பொண்ணுங்க விபச்சாரத்துல தள்ளப்படுறாங்க. அப்போ உனக்கு ஒரு கதை இருக்கா? நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் எனக்கு ஒரு கதை இருக்கு. அது கதை இல்ல, என் வாழ்க்கையோட ரணம். நானும் இந்த சாக்கடையில இருந்து தப்பிச்சு எப்படியாவது வெளியில வந்து என் ஊர் பொண்ணுங்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் சார் என்னோட வாழ்க்கை, என்னோட லட்சியம். அதுக்கு அந்த கடவுள் தான் எனக்கு வழி காட்டணும். அப்போ கடவுளுக்கு 2 வேலை இருக்கு. எனக்கு சாவ கொடுக்கணும், இன்னொன்று உங்க ஊருக்கு வாழ கொடுக்கணும். ரைட்? ஹலோ, 10 நிமிஷம்
நிமிஷத்துக்குள்ள வந்துருவோம். யார்? சாத்தா. ஹலோ. என்ன தமிழரசன்? எஸ் சார். ஃபாரஸ்ட் மர்டர் கேஸ் என்னாச்சு? வெயிட்டிங் ஃபார் ரிப்போர்ட் சார். அக்யூஸ்டுகளை பிடிச்சீங்களா இல்லையா? அசெம்பிளி சீக்கிரம் கூட போகுதியா? எதிர்க்கட்சிக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நெருங்கிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம் சார். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் யூ. ஹோம் மினிஸ்டருக்கு என்னால பதில் சொல்ல முடியாதியா? ஒன்னு அக்யூஸ்ட புடிங்க இல்ல போட்டு தள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கொலை செய்யப்பட்ட பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கா? அது லாஸ்டா வச்சிருக்கேன் சார். பாத்தீங்கன்னா இங்க மர்டர் நடந்த அன்னைக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அந்த பொண்ணை மர்டர் பண்ண அன்னைக்கே ஆபாசமா எடுத்த வீடியோவை நெட்ல போட்டிருக்காங்க. ஒரே டைப் ஆஃப் கிரைம் தான் அண்ட் ஒரே ஸ்டைல் ஆஃப் மர்டர் தான். அன்பு, அந்த 3 பசங்களை பத்தி விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சீங்களா? இறங்குங்கடா. என்னடி ஞாபகம் இருக்கா? தனியா மாடிட்ட பத்தியா? என்னடி பாக்குற? அடிச்சல்ல புறாவுல. ஹலோ சார், கேஎன்ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வெண்ணிலாவை துரத்திட்டு அந்த ஏவிஎஸ் காலேஜ் பசங்க 3 பேர் துரத்திட்டு ஓடுறாங்க. வெண்ணிலா, நீ யார், உன் வாழ்க்கை என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் பாபியை அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நீ அங்கேருந்து வெளியே இருப்பார். வாயா, எல்லா பாடியும் டிஸ்போஸ் பண்ணுங்க. முதல்ல அந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும்னு முடிவு பண்ண.
ஒரே வீட்ல இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நீ என்கிட்ட பேசினதில்ல, நான் உன்கிட்ட பேசினதில்ல. நான் என் சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ சித்திரவதை பட்டிருக்கேன். நான் விருப்பப்பட்டு இந்த தொழிலுக்கு வரல. அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த உலகத்துல எங்கேயாவது போய் நல்லபடியா வாழ்ந்துக்கிறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடி தப்பிச்சு போயிட்டு இருக்கா போல இருக்கு. பாபியை என்ன பச்சை குழந்தை நினைச்சியா? நான் கழுகுடி, சுத்திக்கிட்டே இருப்பேன். பரவாயில்லையே, பயந்து சாகுற. உன்னை விட்டுறேன். இனி எனக்கு நீ தேவையில்லை. ஊர்ல உன்ன மாதிரி 5 வெண்ணிலா ரெடி பண்ணிட்டேன். உன்னை வச்சு நான் என்ன சாதிக்கணும்னு நினைச்சனோ அதை நான் சாதிச்சிட்டேன். இப்ப நீ எங்க போனாலும் எனக்கு கவலையே இல்லை. இப்ப நானே அனுப்பி வைக்கிறேன். உங்க அம்மாவும் உன் காதோட உன்னை கூட்டிட்டு வந்த அன்னைக்கே உங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டடி. காசு கொடுத்து கமிட் ஆனவன். உன் பாஷை பண்ணா கஸ்டமர். கஸ்டமரா? கஸ்டமர்னா பணத்தை கொடுத்தமா பார்ட்டியை முடிச்சமான்னு போய்கிட்டே இருக்கணும். ஓ, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, அம்மாவை தவிர. வெண்ணிலாவுக்கும் வேலை இருக்கு. இது என் ப்ராப்பர்ட்டி. இதை எடுத்துக்கிட்டு அவளை விட்டுரு. விடலானா என்னடா பண்ணுவ? இது வேணுமா இது வேணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.
சொல்லுமா. நீங்க யார் மேடம்? துர்கா சிவானி, சேலம் மாவட்ட கலெக்டர். நான் மீட்டிங் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது இந்த பொண்ணு தான் உன்னை காப்பாத்த சொல்லி என் காரை மறிச்சா. நீ யாரு? உன்னை கொலை பண்ண வந்தவன் யாரு? நீ அவனை சுட்டு இருக்க, பாண்டியனும் சேர்ந்து கொண்டு இருக்கான். உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? என் பேரு வெண்ணிலா. விபச்சாரியா மாற்றப்பட்ட ஒரு கிராமத்து பொண்ணு. கொன்னதா சொன்னீங்களே, அவன் பேரு பாபி. பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கறவன். அவன் வியாபாரமே பொண்ணுங்களை விபச்சாரியா மாத்தி பணம் சம்பாதிக்கிறது தான். எங்களை நாசம் பண்ண ராட்சச. எங்க ஊர் பொண்ணுங்களை பிடிச்ச சனிய. எங்க கிராமம் பேரு கன்னியாபுரம். எங்க கிராமத்தை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உன் கிராமத்துக்கு நான் நல்லது செய்வேன். சரி, பாபியை கொன்ன பாண்டியன் அவரோட சொத்துக்களை எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதை என்ன பண்ணணும்? எத்தனையோ பேர் என்ன தொட்டாங்க, ஆனா பாண்டியே என்ன தொடாம உதவி இருக்காரு. அந்த பணத்தை வச்சு எங்க ஊர்ல எய்ட்ஸ் மறுவாழ்வு மையம், பெண்களுக்கு சுய தொழில், குழந்தைகளுக்கு கல்வியும் செஞ்சு கொடுங்க. இனிமே யாரும் எங்க கிராமத்துல தப்பான தொழிலுக்கு வரக்கூடாது. உதவி செய்யுங்க மேடம். அரசாங்கத்தால மட்டும்தான் அது முடியும். கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் உன் கிராமத்துல இருக்கிற அத்தனை பெண்களையும் நான் காப்பாத்துவேன். அந்த கன்னிகாபுரம் கிராமத்தை தத்தெடுக்கணும். அங்க அசிங்கமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாரையும் மீட்டெடுக்கணும். வெண்ணில ஆசைப்பட்டபடி ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு கொடுக்கணும். சட்டச்சிக்கல் வந்தா என்ன பண்றது மேடம்? எதுவும் வராது. சிஎம் கிட்ட நான் பேசுறேன். மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. We will do our best. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னா அதுக்கு வெண்ணிலம்மா தான் காரணம். என் அம்மா இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு வெண்ணிலா அக்கா தான் காரணம். ஹலோ மேம். ஹலோ மாயா, டிராஃப்ட் ரெடியா? தி ஃபைனல் டிராஃப்ட் இஸ் ரெடி. எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு. வாட் இஸ் தி டைட்டில்? புக்கோட பேரு வெண்ணிலாவின் அரங்கேற்றம்னு வச்சிருக்கேன். அப்போ பப்ளிஷ் பண்ண அனுப்பிச்சிடலாமா? உடனடியா நம்ம பப்ளிஷ்க்கு கொடுத்துடலாம். வெல் மாயா, how did you feel? விபச்சாரத்தை பத்தின புக்குன்னு உடனே நான் முதல்ல தயங்கினேன். ஆனா இப்பதான் எனக்கு உண்மையான ஃபெமினிசம்னா என்னன்னு புரியுது. ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். தேங்க்யூ மேம். இட்ஸ் ஓகே. எந்த நாட்டுல பெண்கள் போற்றப்படுறாங்களோ, எந்த நாடு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கோ, எந்த நாட்டுல பெண்கள் சுயமரியாதையோட இருக்காங்களோ அந்த நாடு எல்லா நிலையிலயும் அமைதி, வளம், வளர்ச்சின்னு முன்னேறிட்டே தான் இருக்கு. ஆனா இந்தியா அப்படி இருக்கா? பிழையில்லாத சமூகம் எப்பவுமே இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூகம் பிழைய ரசிக்கிற சமூகமா மாறிடுச்சு. பாலியல் தொழில் செய்யக்கூடாதுன்னு தான் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் சொல்லுது. உடல் இன்பத்தை விலை பேசுறதும் விற்கிறதும் பெண் அடிமத்தனத்தோட உச்சம். பாலியல் தொழிலை அங்கீகரிக்கணும்னு குரல் கொடுக்கறவங்களுக்கு அவங்க வீட்டு பெண்ணை பாலியல் தொழில விட்டுருவாங்களா? விடுதலைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல விபச்சாரம் தடை சட்டம் இருந்தத தந்தை பெரியாரோட தலைமையில சுயமரியாதை இயக்கம் வரவேற்று இருந்தாங்க. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், செயல்படுத்தணும். Yeah.